ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ். இப்போ நம்ம என்சிஆர்டி புக்கு 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். என்ன லெசன் அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் டைம்லைன் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பாடத்தோட ஹெட்டிங்லேயே நமக்கு புரியுது இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு உண்டான இந்த பேர் எப்படி இருந்து வந்துச்சு. ஸோ பாரத் அப்படின்னு சொல்கிறோம், பாரதம் அப்படின்னு சொல்கிறோம். வட இந்தியாவில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் பாரத்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவில் பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பேர் எப்படி வந்துச்சு, இந்தியாவுக்கு இந்தியான்ற நவீன பேர் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு. ஸோ முன்னொரு காலத்தில் நம்ம வணிக தொடர்பு மேற்கொண்ட மற்ற நாட்டவர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவை எப்படி அழைச்சாங்க, சில அறிவியலாளர்கள் எப்படி சொன்னாங்க, அறிவியலாளர்கள் வரலாற்று அறிஞர்கள் எப்படி சொன்னாங்க, அதுக்கு உண்டான சோர்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிச்சு. ஸோ நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் இதில் என்னென்ன சொன்னாங்க, அது மாதிரி ஓவரால் இலக்கியங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் இந்த பாடத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மகாபாரதத்தில் என்ன சொன்னாங்க, நமக்கு அசோகர் என்ன சொல்லியிருக்காரு, அதுபோக சில வரலாற்று அறிஞர் லைக் இந்த அரபிந்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மாதிரிலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாப்பா இந்த பாடமே. சரிங்களா? ஸோ பாடத்தை தெளிவாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், இந்த லெசன் நீங்கள் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியா தட் இஸ் பாரத். ஸோ ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம் இதில் அரபிந்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். அரபிந்தோ இந்தியாவின் மிக தொன்மை காலத்திலேயே, அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேயே நமக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தென் அதே மாதிரி பண்பாடு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தென் அதே மாதிரி ஒற்றுமை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சேர்ந்து நமக்கு ஒரு கலப்பினமாக, அதாவது நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு படிப்போம். சரிங்களா? அந்த பாடத்தை தான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, வடக்கு பகுதியில் ஹிமாலயன் மலையும் தெற்கு பகுதியில் கடலையும், இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட இந்த கேப்பு தான் இந்தியா அப்படின்னு அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அரபிந்தோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயம், கல்ச்சுரல் சார்ந்த விஷயம், யுனைட்டி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் வடக்கு பகுதியில் ஹிமாலயமும் தெற்கு பகுதியில் கடலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு இடைப்பட்ட இந்த பகுதி தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அரபிந்தோ மென்ஷன் பண்ணுறாரு. இது பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? இவ்வளோ தான் பாயிண்ட்டு. தென் அப்படியே நெக்ஸ்ட் கீழே வந்துடுங்க. இந்த இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இவங்க சொன்ன வார்த்தை. இந்த ஹிமாலயன் மலைக்கு தெற்கையும், அதாவது ஹிமாலயன் மலைக்கு தெற்கையும் இங்கே இருக்கக்கூடிய கடலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், கல்ச்சுரல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தென் அது போக யூனிட்டி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிம்பிள். தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்துருங்க ரிக் வேத காலம். ஸோ நமக்கு ரிக் அஜூர் சாமா அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்ப்போம்ல. ஸோ அதில் ரிக் வேத காலத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ரிக் வேத காலத்தில் இந்தியா இஸ் மோஸ்ட் ஆன்சியன்ட் டெக்ஸ்ட். ஸோ ரிக் வேதத்தில் ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வேத காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். several thousand years old gives நார்த் வெஸ்ட் ரீஜியன். ஸோ இதில் சொல்லப்பட்ட இந்த ரீஜியன் எது தெரியுமா? வடமேற்கு பகுதி, வடமேற்கு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் வெஸ்ட் ரீஜியன் ஆஃப் தி சப்கான்டினென்ட், இந்த துணை கண்டத்தினுடைய வடமேற்கு பகுதி, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை தான் சிந்தவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வடமேற்கு பகுதி, அதாவது இப்போ நம்ம சிந்து நாகரிகம் அப்படின்னு படிப்போம்ல, இந்த சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ரிக் வேத காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? சப்த சிந்தவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்த சிந்தவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் தி லேண்ட் ஆஃப் தி 7 rivers. இதைத்தான் நமக்கு இந்த 7 கடல்களினுடைய தொகுப்பு, கூடக்கூடிய இடம் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடிய அந்த இடத்தை தான் நமக்கு லேண்ட் ஆஃப் தி 7 rivers அப்படின்னு சொல்கிறாங்க. தி சிந்தவா கம்ஸ் ஃப்ரம் சிந்து. சிந்தவா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சிந்துவிலிருந்து வந்தது. அது சம்டைம் இண்டஸ் ரிவர், அதாவது சிந்துவெளி அந்த நதி இருக்குல்ல, சிந்து நதி, அந்த சிந்து நதியவும் மென்ஷன் பண்ணும். அது சில டைம் காமனாக நதியை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த சிந்துன்னு சொல்கிறாங்கப்பா. சிந்துங்கிற சிந்தவா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சிந்து மொழியிலிருந்து வந்ததாகவும், அது சிந்து நதியை சொல்லக்கூடிய மாதிரி குறிப்பிட்ட இடங்கள் இருக்கிறதாகவும், குறிப்பிட்ட இடங்களில் காமனாக நதியை சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் இந்த சிந்துங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. சிந்தவா. சரிங்களா?
ஓகேவா? ஸோ சப்த சிந்தவாங்கிறது எந்த பகுதியை மென்ஷன் பண்ணுறாங்க? இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது எதில் மென்ஷன் பண்ணுறாங்க? ரிக்வேத காலத்தில். இதுதான் பாயிண்ட் நம்பர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ரிக்வேத காலத்தில் சப்த சிந்தவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. சப்த சிந்தவானா என்ன அர்த்தம்னா 7 கடல்களினுடைய தொகுப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த சிந்தவா அப்படிங்கிறது சிந்து மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க. அதில் அது சிந்து நதியை குறிக்கக்கூடிய வகையில் குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. அதர்வைஸ் காமனாக நதியை குறிக்கக்கூடிய வகையில் குறிப்பிட்ட இடத்துல நமக்கு ஷோ பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க, மகாபாரதம். ஸோ நம்மளுடைய தெரியும் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லாத கருத்துக்களை இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். கரெக்டு தானே? ஸோ அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். காஷ்மீரா காஷ்மீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த காஷ்மீரான்னு சொல்லக்கூடிய வார்த்தை காஷ்மீர், தற்போதைய காஷ்மீர் பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. தென் குருக்ஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த குருக்ஷேத்ராங்க வார்த்தை வந்து ஹரியானா பகுதி, தற்போது ஹரியானா பகுதி இருக்குல்ல, அந்த ஹரியானாவை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. தென் வங்கா அப்படிங்கிறது பெங்காலை எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை மாதிரி இருக்குது. தென் அதுக்கடுத்து பிரக்ஜோதிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரக்ஜோடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிஸ்டா இல்லை, ஜோடிஷா. பிரக்ஜோடிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களாமா. அது எந்த ஊரை எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையா? அஸ்ஸாமை எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைன்னு சொல்கிறாங்க. கச்சா அப்படிங்கிறது கட்ச் பகுதியை சொல்லக்கூடியதும், கேரளாங்கிறது தற்போதைய கேரளா பகுதியை சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்தில் ஒரு குறிப்பிட்ட இந்தியாவினுடைய குறிப்பிட்ட பகுதியை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று காஷ்மீராங்கிறது காஷ்மீரை சொல்லுது, குருக்ஷேத்ராங்கிறது ஹரியானா பகுதியை சொல்லுது, வங்காங்கிறது பெங்கால் பகுதியை சொல்லுது, தென் பிரக்ஷோடிஷா அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்ஸாம் பகுதியை சொல்லுது, கச்சா அப்படிங்கிறது கட்ச் பகுதியை சொல்லுது, கேரளாங்கிறது கேரளா பகுதியை சொல்லுது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ரிக் வேத காலத்தில் இந்தியாவினுடைய குறிப்பிட்ட பகுதி என்ன சொல்லியிருக்காங்க? ரிக் வேத காலத்தில் நமக்கு வடமேற்கு பகுதி மட்டும், மகாபாரதத்தில் நமக்கு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உண்டான அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகள். ஸோ நமக்கு இதே மகாபாரதத்தில் நம்ம இந்தியாவினுடைய முழு பகுதியும் எடுத்து சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? பாரத வர்ஷா. பாரத வர்ஷா. அப்போ பாருங்களேன், பாரத வர்ஷா. தென் அதுக்கடுத்து ஜம்பூத் விபா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தை. ஸோ அதாவது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மேலே சொல்லிட்டாங்க மகாபாரதத்தில். பட் கீழே இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பை எடுத்து சொல்றதுக்கு பாரத வர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரையும், ஜம்பூத் விபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரையும் நமக்கு 2 பேரை சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பாரத வர்ஷா அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய எண்டைய சப்காண்டினென்ட், நம்மளுடைய இந்திய முழு துணை கண்டத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையாக தான் இந்த பாரத வர்ஷா வந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ பாரத வர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய முழு துணைக்கண்டத்தையும் அதாவது நம்ம இந்தியான்னு சொல்லக்கூடிய முழு துணைக்கண்டத்தை எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையாகத்தான் பாரத வர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை மகாபாரதத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், எந்த வார்த்தையை எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தினாங்க, யார் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதான் இந்த பாடமே. சரிங்களா? தென் அதுக்கடுத்து ஸோ இந்த வார்த்தை எதுக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் நதிகளினுடைய தொகுப்பு, மக்களினுடைய கலப்படம் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலான ஒரு விஷயம். தென் அதுக்கடுத்து பாருங்களேன், பாரத வர்ஷா மீன்ஸ் தி கண்ட்ரி ஆஃப் தி பாரதாஸ். பாரத வர்ஷா அப்படின்னா என்னமா? தி கண்ட்ரி ஆஃப் தி பாரதாஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து பாரதா இஸ் தி நேம் தட் ஃபஸ்ட் அப்பியர்ஸ் இன் தி ரிக் வேதா. இதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு அப்படியாமா? ரிக்வேத காலத்தில் இருந்து வந்த ஒரு வார்த்தை தான் இந்த பாரதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும், எந்த இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாப்ப இந்த பாடமே. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ பாரத வருஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பரதர்களினுடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரதவர்கள், ஸோ பரதர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த குறிப்பிட்ட இனத்தவர்களுடைய நாடு அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய இந்திய மக்களை முழுசாக எடுத்து சொல்லக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? தென் அதே மாதிரி ரிக்வேத காலத்தில் தான் முதலாக இது வந்து தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி வேத மக்களினுடைய ஒரு குழுக்களை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. தென் அதே மாதிரி பிற்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குறிப்பிட்ட மன்னர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறதாப்பா இதில் முக்கியமான ஒன்று. சரிங்களா? பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த பரதவர்களின் நாடு, அந்த மன்னர்கள் வந்த மன்னர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த இனத்தவர்களுடைய நாடு அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பாரத வர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா என்னன்னா, இந்தியா துணைக்கண்டத்தை முழுசாக சொல்லக்கூடியது ஒன்று. தென் அது போக பரதவர்களினுடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பரதர்கள் அப்படின்னா பிற்காலத்தில் மன்னர்களும் பரதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ குறிப்பிட்ட ஒரு மக்களினுடைய குழுக்களை எடுத்து சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சரிங்களா? தென் அதே மாதிரி ஜம்பூத்வீபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்லப்பா, ஜம்பூத்வீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஜம்பூத்வீபா அப்படின்றது, அது நம்மளுடைய தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்பூத்வீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நாவல் மரங்கள் இருக்குல்ல, நாவல் மரத்தை கொண்ட ஒரு பழங்களினுடைய தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாகத்தான் இது ஜம்பூத்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குமா. சரிங்களா? ஜம்பூத்வீபானா என்னவா? நாவல் மரத்தினுடைய பழங்களை கொண்ட ஒரு தீவு அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்று தான். அதாவது நம்மளுடைய பூர்வீகமாக கொண்ட மரம் தான் நாவல் மரம். அந்த பூர்வீக மரத்தை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த ஜம்பூத்வீபா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்பூல் மரம், மலபார் விலம் மரம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு உண்டான ஒரு பூர்வீக மரங்களாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்கான டெஃபினிஷன், பாரத வர்ஷானா என்ன, ஜம்பூத்வீபானா என்ன. பாரத வர்ஷானா எதை மென்ஷன் பண்ணது, ஜம்பூத்வீபானா எதை மென்ஷன் பண்ணது, அவ்வளோதான்ப்பா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதிலிருந்து. சரிங்களா? சரி, தென் அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் கீழே வந்துடுங்க. ஸோ அது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பலாம் ஒன்றுமே கிடையாது. தென் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜம்பூத்வீபா அப்படிங்கிறது எந்தெந்த பகுதியை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா முழுமைக்கும், தென் அது மட்டும் இல்லாமல் தற்போதைய பங்களாதேஷ், தென் பாகிஸ்தான், தென் ஆப்கானிஸ்தான், இது எல்லாத்தையுமே எடுத்து மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த ஜம்பூத்வீபா. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சேர்ந்தது தான் ஜம்பூத்வீபா அப்படிங்கிறத தான் தெளிவாக டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த வார்த்தை அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பாக்ஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. அதாவது இந்த ஜம்பூத்வீபம் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதில் விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான்ப்பா இந்த வார்த்தை. விஷ்ணு புராணத்தில் நமக்கு இந்தியாவை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு கடலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு நாடும், நமக்கு ஹிமாலய மலை எப்படி மென்ஷன் பண்ணாலும் பனிமலைன்னு சொல்லுவாங்க. பனிமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி தான் பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, விஷ்ணு புராணத்தில் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒன்று தான் நமக்கு பனிமலைக்கு சாரி அந்த கடலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியும் பனிமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, சவுத் ஆஃப் ஸ்னோவி மவுண்டைன், தென் லைஸ் நார்த் ஆஃப் தி ஓசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கடலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியும் பனிமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி தான் பாரதம் அப்படின்னு சொல்லது இதில் கொடுத்த அந்த குறிப்பு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா விஷ்ணு புராணத்துலேருந்து கிடச்சிச்சு. தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே கீழே வந்துடலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரத் அர்த்தாத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ப்ரியாம்பிலே நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஸோ அதை பற்றி நம்ம வந்து இன்னும் நம்ம தெளிவாக படிக்கலாம். பாலிட்டியில் நம்ம பார்ப்போம்ல, இது வந்து ஜஸ்ட் ஹிஸ்ட்ரியில் தானே, அதனால் ஒன்றும் இல்லை. தென் அதுக்கடுத்து ஃபாரினர்ஸ். ஸோ நமக்கு ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறதால எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா, இங்கே கீழே வந்து நபர்கள் அப்படிங்கிறதால யாரும் கொடுக்கல, ஜஸ்ட் கிரேக்கர்களும் சீனர்களும் எப்படி கொடுத்தாங்க, எப்படி இருந்து உருமாறி இப்போ நமக்கு தற்போது பேர் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கிரேக்கர்கள் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சிந்து அப்படின்னு இருந்து மருவி ஹிந்துன்னு மாறி இண்டோ இண்டிகே அப்படிங்கிற மாதிரிலாம் மாறி இந்தியான்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. பட் இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. தென் சீனர்கள், ஏன்னா அவங்க கூட நம்ம வணிக தொடர்பு மேற்கொண்டோம். சீனர்கள் வந்து சிந்து அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஹிந்துங்கிறது வந்து இந்துங்கிறது வந்து இந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு அந்த மருவி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான். தென் அதே மாதிரி கிரேக்கர்களில் இந்த ஹச்சுங்கிற வார்த்தை இல்லை, லெட்டர் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனால இந்த இந்துவுக்கு பதிலாக ஹச்சு மருவி இண்டோ அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி ரொம்ப டெப்த்தாலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தென் இங்கே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவை எப்படி அழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா பாரத். ஸோ இந்தியா தட் இஸ் பாரத், இந்த வார்த்தை தான் நமக்கு வந்து ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாடத்தில். ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட விஷயம். தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த யங் ஜாங் அப்படின்னு சொல்லுவோம்ல, கியாங் ஸ்வாங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் நபர் வந்து எப்படி பேர் மாறி இருக்கும் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. 17th century வந்து 17th century போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப டெப்த்தாலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
ஹைலைட் பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸ் மட்டும்தான், ரொம்பலாம் டெப்த்தாலாம் பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கண்டென்ட்டு. இந்த பாடமே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ நான் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து அரபிந்தோ என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். அரபிந்தோ என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கல்ச்சரல் யூனிட்டி எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்கக்கூடிய, அதாவது எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டான ஒரு தொகுப்பு கொண்ட மக்கள் நமக்கு ஹிமாலய மலைக்கு தெற்கவும் கடலுக்கு வடக்கே இருக்காங்க. அவங்க தான் நமக்கு பாரதர்கள், இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னார். தென் அதுக்கடுத்து ரிக்வேத காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, மகாபாரதத்தில் ஒவ்வொரு பகுதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறது ஒரு பாயிண்ட்டு, இந்தியாவை என்ன சொன்னாங்கன்னு ஒரு பாயிண்ட்டு, பாரத வருஷானா என்ன, ஜம்புதீபானா என்ன. பாரத வருஷாங்கிறதுல பரதர்களினுடைய நாடுன்னு சொல்லுவோம், ஜம்புதீபாவில் வந்து அந்த நாவல் பழங்களினுடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். தென் அது போக இந்த ஜம்புத்வீபா அப்படிங்கிறது எந்த பகுதியை மென்ஷன் பண்ணுறாங்க, தென் அதுக்கடுத்து விஷ்ணு புராணம் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாம இந்த லெசனில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. தென் கிரேக்கர்கள் என்ன சொன்னாங்க, தென் சீனர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். போக இந்த லெசனில் வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. தென் நம்ம இதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தி பிகினிங் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன். இங்கேருந்து தான் மெயினான கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து தான் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் கிளிப் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து அனிமேஷன் கிளிப் கிடையாது, இங்கேருந்து தான் லெசனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அனிமேஷன் கிளிப்பாக இருக்கட்டும், குட்டி குட்டியான எமோஜிஸாக இருக்கட்டும், சில ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கான சில விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நெக்ஸ்ட் அடுத்திருக்கூடிய வீடியோஸில் இருந்தால் கவர் ஆக போகுது. ஸோ அடுத்திருக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மறக்காம உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த என்சிஆர்டி புக்கோட ஃபுல் சீரீஸை நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்படிங்கிறது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் இதுக்கான கம்ப்ளீட்டான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஒரு நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு நாங்கள் லோட் பண்ணி கொடுப்போம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை 2 to 3 டேஸில் உங்களுக்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி உள்ளே ஆட் ஆகிக்கோங்க. அப்படின்னா தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ டு